ஆள்போல் தலைத்து அருள்போல் வேரோடி இருக்கிற ஜி.கே. மணி அவர்களுக்கு இவ்வளவு எழுச்சியும் பக்கவளமும் இருக்கும்போது அவருக்கு என்ன சந்தேகம்? வளர்ச்சியில் என்ன தாமதம்? நீங்க நினைச்சு பாருங்க. மணிமாறனை மிதிவண்டியில கூட்டிகிட்டு போய் அந்த டிக்கெட்டி மில்லுக்கிட்டெல்லாம் கொடியேற்றினேன். ஆனால் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கில் பாதிக்கப்பட்டு மயக்க தொடாத போதும். நீ 72க்கு முன்னாடி இருந்தே பேசினேன். பாலதண்டாயமும் துரைசாமியும் போட்டியிட்ட போது அவங்கள நான் பார்த்தது இல்லை. அனுப்பர்வாளையம் புதூரில் மழை பெய்யுது, அங்கே அலுவலகம் திறப்பு விட அப்போ தான் அவங்களே தெரியும். அப்போவே அங்கேரிபாளையம், அனுப்பர்வாளையம் புதூர், சோழிபாளையம் எல்லாம் பேசினேன். இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன். மயக்க பிடிக்காத போதும் பேசினதெல்லாம். ஆனால் மணியை போன்றவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதை விட அந்த உயிர் போனாலும் பரவாயில்லை என்கிற நிலையிலே தான் நான் மத்தியிலே நிற்கிறேன். நீங்கள் பொதுக்கூட்டத்துக்கு அறிவிக்கிறாங்க, அங்கே போய் சொல்லுவேன். 6,08,000 ரூபா செலவழித்து அப்பல்லோவில் என் மக திராவிட செல்வி என்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கா. முறுக்கிற வண்டியில் போக முடியாது, ஸ்கூட்டியில் ஓட்டக்கூடாதுன்ட்டாரு, ஒளிபெருக்கு முன்னே நிற்கக்கூடாதுன்ட்டாரு, வாகனங்கள் பயணம் கூடாதுனாரு. ஆனால் எனக்கு நான் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், வீரபாண்டி அப்பார்ட்மெண்ட்டில் குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கேன். இந்த பக்கத்தில் தான் இருக்கேன். 42 படியை ஏறி போகணும். பிரிச்சுவ காலனி எம்ஜிஆர் மண்டபத்துக்கு வீடு இருக்கு. ஏற முடியாதுங்கிறதுக்காகத்தான் அங்கே போய் இருக்கிறேன். ஆனால் இங்கே மணியை பற்றி ஏட்டு செட்டு வர ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு தெரியும். நான் வந்து கலந்துக்கலையே தவிர அவங்க குடும்பமே ஒரு விசித்திரமானதா தெரியுது. நானும் பார்க்குறேன். என்னுடைய அனுபவத்தில் கௌரவம் இல்லாத ஒரு குடும்பம், மண்டக்கணம் இல்லாத குடும்பம், தான் தோன்றித்தனம் இல்லாத குடும்பம், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று வள்ளுவன் சொன்னுவது போல எல்லோரையும் உண்ண வைத்து பார்க்கிற ஒரு ஒப்பற்ற ஒரு உண்மை. நான் கேட்குறேன், நான் எம்ஜிஆர் பார்க்க போனீங்கன்னா யாரும் பார்க்கறதுக்கு திருப்பூரில் உள்ள ஒரு தம்பிக்கு தெரியும். இவெல்லாம் ஆப்டராயர் போட்டுக்கிட்டு நான் கொங்கு நகரில் பேசும்போது உட்காந்துருந்தவன் தான் இன்றைக்கி பேச்சாளர். நம்ம எரியிட்டு சேகர் இவர் தம்பி. இந்த விசாலாட்சி மேயராக இருந்தவன், அவனுக்கு சின்ன பிள்ளையா உருவாக்கினேன். விஜயத்தறி பழனிசாமின்னு பேர் வச்சு இந்த சிதம்பரம் கிடவுனில் ரயில்வே கேட்டுக்கிட்ட ஒரு கிடவுன் இருந்தது விஜயத்தறி. அதில் அவன் இருந்தான். அவனுக்கு விஜயத்தறி சங்க செயலாளராக்கி அவனும் மேயராகி போயிட்டான். இந்த இவனும் மேயராகி போயிட்டான். இன்னைக்கு அவன் வங்க நடக்கிறா வேலாயுத பாளையத்தில் விசாலாட்சி. ஆனால் அவன் அழைப்பு கூட கொடுத்துருக்கா. நான் விருந்து வேட்டாடையெல்லாம் கழிக்கக்கூடாது, கறி ஆகாது, முக்கணியும் ஆகாது, கறி மாமிசங்கள் எதுவும் ஆகாது, ரொம்ப அழைச்சி ஆகாது. இது கண்டிப்பு இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு ஓடும். ஆனால் எனக்கு அரசியலை பொறுத்த மட்டும் பேசினேன்னா ரொம்ப பிரச்சனையாயினேன். ஆனால் எம்ஜிஆர்கிட்ட இருக்கிற குணம் 100க்கு 99 பேர்கிட்ட யார்கிட்டையுமே இல்லை. ஆனால் அது ஜி.கே. மணி குடும்பத்தினர்கிட்ட இருக்கும் போது நான் உள்ளபடியே பெருமைக்கு சொல்லலைங்க, இது யதார்த்தத்துக்காக பேசுறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் அவருடைய ராமாவரம் தோட்டத்துக்கு போனாலும் சரி, இல்லத்துக்கு போனாலும் சரி, அவர் பஞ்சையாக இருந்தாலும் பராரியாக இருந்தாலும் டாப் டிப்போட வந்தாலும் சரி, முதல்ல அவர் கேட்குறது சாப்பிட்டீங்களா, முதல்ல போங்க, சாப்பிட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம், என்ன உங்கள் பிரச்சனை. அந்த குணம் இந்த குடும்பத்துக்கிட்ட இயல்பாகவே இருக்கிறது எண்ணுகிற பொழுது பெருமை எடுக்கிறேன். நான் இப்பொழுது வரைய கூட சொல்ல முடியாது. தம்பி தியாகராஜன் பார்த்தாரு. அங்கே எல்லாம் ஒரு ஏரியாவில் தான் குடியிருக்கோம். அவர் பிளாக் 1ல் இருக்கிறேன், நான் 16ல் இருக்கிறேன். ஆனால் காலையில் 2 பேரும் சந்திக்கும் போது, எங்கே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நடக்கிறது எனக்கு தெரியும், போமா அப்படின்னாரு. எங்கள் வாகனம் நான் கூட்டி வரேன்னாரு. அவர் இல்லத்தரசி, அவர் பொண்ணு எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட வந்து என்னடையும் மகிழ்ந்துட கூட்டியாந்து தான் இங்கே விட்டு எனக்கு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நமக்கு என்னென்னா வாழ்ந்தாச்சு. 60 வயசு வரை வாழ்கிறதே பெருசு. நான் 78 வயசு வாழ்ந்தாச்சு. இந்த ஆடி வந்து 79 ஆக போதும். அதெல்லாம் போனஸு, அதெல்லாம் போனஸ். இனி வாழ்றது பூரா போனஸுங்க.
ஏன்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. என்னைக்கே ஒரு நாளைக்கு பிறப்பு இறப்பு, இது யாரும் தவிர்க்க முடியாது. பிறந்ததுக்காக சந்தோஷப்படுவோம், இறந்ததற்காக முட்டி மோதி சாவதும் அடிக்கிற இல்லை. இது இயல்பாக நடக்கக்கூடியது தான். ஆனால் அதுக்கு இடையில நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நமக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியும் என்கிற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. அதை விவசாய சங்கத்தின் மூலமாக செய்ய வேண்டும் என்று கட்சி சார்பு இல்லாதது. அதனால தான் நான் கலந்துக்கிறேன். நான் முதல் கூட்டம் இங்கே பேசும்போது முருகைக்கண்ணன் பேசுவார்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி இங்கே நிகழ்ச்சி நடக்கும்போது அங்கே மன்றம், அந்த மளிகை கடை, இந்த வாதி டீ கடை, இந்த பக்கத்தில் இருக்க பேசிட்டு போகிறேன். என்ன விவசாய சங்கத்தில் சேர்ந்துட்டீங்களாங்கிறாங்க. என்னன்னா மைக்கில் தான் நீங்கள் பேசுறது கேட்குதே அப்படின்னா அங்கே ஓம் சக்தி கோயில் எல்லாம் அந்த சக்கை பூரா தெரிஞ்சு போச்சு ஒரே நாளையில். அதனால ஒன்றும் விளம்பரம், மலர்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய உழைப்பு, இது அவங்க குடும்பம் மட்டும் உழைச்சா பத்தாது. நீங்கள் அவர் உழைக்கிறாரு, அவர் மனைவி உழைக்குது, அவர் பையன் உழைக்கிறாரு, வழக்கறிஞர் உழைக்கிறாரு, அவர் மகன் உழைக்கிறாங்க, எல்லாம் உழைச்சா பத்தாது. நம்ம ஒவ்வொருத்தரும் என் சகோதரி மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் உணரணும். உங்கள் பையன் மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் உணரணும். ஆக அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை விட நாம் ஒரு மடங்கு கூட செய்யணுங்கிற உணர்வு வேணும். தனிமரம் தோப்பாகாது. இவ்வளவு எழுச்சி உண்டாக்கி இருக்கிறார் குறுகிய காலத்துக்குள்ள. வேடச்சந்தூர் ஏரியாவில் கலக்கி எடுத்திருக்கிறார் பெருமானூராக. இப்போ 4ஆம் தேதியும் பேசப்படுகிறது. நமக்கு பத்திரிகை பலம் இல்லை, பத்திரிகை பலம் இல்லை, பணபலம் இல்லை. ஆனால் உங்களுடைய வலுவான எண்ணங்கள் இருக்கிறது. அந்த எண்ணங்கள் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் உருவாகும். வேலை இருக்குது, பல்வேறு நிகழ்ச்சி இருக்குது, தொடர் நிகழ்ச்சி பார்ப்போம். தொலைக்காட்சியை போட்டு விட்டா ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைனாலும் சினிமா நல்ல படங்கள் இருக்கும், ஆகவே பார்க்குறது போச்சு, வீட்டுக்கு சமைக்க போகணுங்க அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தியாகம், அதெல்லாம் நீங்கள் செய்கிற தியாகம். எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு இங்கே வந்து காத்திருக்கிறோம். இதனால் பெறப்போகிற நன்மை என்ன என்று நாம் பெறுகிற இன்பம் மற்றவர்களும் பெற வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற அருமை சகோதரர் விவசாய ஜி.கே. மணி அவர்கள். நம்மளுடைய செயலையும் எண்ணங்களையும் மக்கள் மத்தியிலே ஆழமாக விதைப்பதற்கு எல்லோரும் எல்லாமும் பாடுபட வேண்டும், ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும், ஊக்கத்தோடு செயல் வேண்டும். பொறாமை எண்ணங்கள் வேண்டாம். ஆகவே பொறாமை எண்ணங்கள் யாரையும் வளர்த்ததாக வரலாறு கிடையாது. அந்த நல்ல எண்ணத்தோடு நீங்கள் இன்னும் மென்மேலும் சிறக்க வேண்டும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதை விட சிறப்பான கூட்டத்தை நான் வந்து வர்றேன். ஆனால் அதிகமாக வர்ற வாய்ப்பு இருக்கோ என்னமோ கூட்டியாக இருந்ததுனால இன்னைக்கு வந்துட்டாரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டியாக இருந்தால் வர்றேன். ஆனால் இதை விட அதிகமான கூட்டத்தை நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா அதான் என்னுடைய நிலைமை. நான் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் எங்களுக்கு தெரியும் இவ்வளவுதான கூட்டம். நான் கிளைக்கடை செயலாளராக இருந்து, எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருந்து, மாவட்ட 3 சங்க தொழிற்சங்க தலைவராக இருந்து, மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருந்து, எம்ஜிஆரோட பேசி, ஜெயலலிதா அம்மாவோட பேசி, அரசியல் பண்ணி இன்னைக்கு எல்லாரையும் மேலே ஏற்றி விட்டுட்டு ஏனியா தோணியா வாத்தியார், 1ஆம் 2ஆம் கிளாஸ் வாத்தியார், கடைசி வரை 2ஆம் கிளாஸ் வாத்தியாராக வச்சா இருப்பார். ஆனால் அவர் பையன் போயிருப்பான், எம்பிபிஎஸ் படிச்சிருப்பான், அல்லது அவன் இன்ஜினியர் ஆகியிருப்பான். ஆனால் அது மாதிரி ஏணி எல்லாரையும் ஏற்றி விடும், அது அந்த இடத்துல இருக்கு. தோணி இங்கேருந்து எல்லாரையும் கரை சேர்க்கேன், அது தோணி அங்கே தான் இருக்கேன். அது மாதிரி நான் ஏணியாகவும் தோணியாகவும் ஆதித்யராகவும் இருந்துட்டேன். எனக்கு என்னங்கிறது இல்லை, ஆனால் நான் நினச்சிருக்கேன். சம்பாதிச்சவெல்லாம் காணாமல் போயிட்டேன், பொய் சொன்னவனெல்லாம் காணாமல் போயிட்டேன். ஆனால் இந்த வயசுக்கு இருக்கிறேன்னா உங்கள் எல்லாருடைய அன்பும் ஆசையும் ஒரு ஓட்டமுள்ள இருந்தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நல்ல மனது இருக்கு, யாரையும் ஏமாற்றுறதுக்கு இல்லை, எத்தி பிழைப்பதற்கு இல்லை. அம்மா அரிசினால அந்த அரிசியை கூட சமைச்சு சாப்பிட்டு வாழ முடியும். அந்த உணர்வு ஏன் அவலாசை இல்லை, அவலாசை எண்ணங்கள் இல்லை, ஏமாற்றி பிழைக்க வேண்டிய எண்ணமும் இல்லை, சொத்து சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. எங்களெல்லாம் வெள்ளை விட்டு அத்தனையும் சமாளித்து அவங்க மத்தியில் வந்து பேசுகிற வாய்ப்பை உருவாக்கி தந்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் தலைவருக்கும் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்ல